ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. ப்ரீவியஸோட எல்லாம் சிம்பிள் ஒர்க் பார்த்தோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே ஒரு 4 ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க் தான். ப்ரைடோட ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க 2 ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஹெவி ஒர்க்காக தான் போட்டு கொடுத்தோம். எனக்கு வந்து டைம் இல்லாதால எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மோஸ்ட்லி வீடியோஸ் வந்து எப்படி போடணும் அதெல்லாம் மட்டும் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்பவும் ஹெவி ஒர்க்காக இருக்கிறதால என்னால் பண்ண முடியல. சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம் எப்படின்னு. ஃபஸ்ட் ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலர் ப்ளவுஸு. இது வந்து அவங்களோட சாரீ வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் சாரீ. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு க்ரீன் கலர் ப்ளவுஸில் மோஸ்ட்லி எல்லோ ஒர்க்கில் தான் கோல்டன் ஒர்க் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா, சுகர் பீட்ஸு, கத்தானா பீட்ஸ் ஒர்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோடட் ஸ்டிச்லாம் போட்டு நம்ம போட்டிருக்கோம். சீக்வன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் எல்லாமே. இதிலே இப்போது உங்களுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து டாசல்ஸ் வேணும், அதுவே வந்து ஆரி ஒர்க்காலே போட்டு கேட்டாங்க. ஸோ அதுவும் நம்ம போட்டு கொடுத்தாச்சு. இது வந்து ஃபுல்லாகவே நெக்குக்கும் அதே மாதிரி ஹெவி ஒர்க் தான். ஏன்னா ஹெவி ஒர்க் எல்லாமே அவங்க கேட்டிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபுல்லாகவே எனக்கு வந்து கோல்டன் ஒர்க்கு, இல்லைனா சத்தோசியில் வந்து சத்தோசி நம்ம இது போட்டிருக்கோம், லீஃப் போட்டிருக்கோம், அதுவும் வந்து கோல்டன் ஒர்க்கே தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே கோல்டனே போட்டு கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்பப்போ எல்லோ இது மட்டும் போட்டுங்க, ரொம்ப வேணாம். எனக்கு மோஸ்ட்லி கோல்டன் ஒர்க்குன்னு கேட்டதால் நான் சர்தோசி ஒர்க் போட்டிருக்கேன், பீட்ஸ் ஒர்க் போட்டிருக்கேன், கர்த்தனா போட்டிருக்கேன், சீக்வன்ஸ் வச்சு போட்டிருக்கேன், லோடிங் ஸ்டிச் எல்லாமே போட்டிருக்கோம். அதேமாரி அங்கங்கே பேர்ல் வர்ற மாதிரி பேர்ல் பீட்ஸ் வச்சு எட்ஜில் மட்டும் முடிச்சிருக்கோம். இதுதான் நம்ம ஓவராலாக இந்த க்ரீன் ப்ளவுஸில் இது தான் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த ஒர்க்கு தான் இருக்கும். கத்தனா வந்து பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, கத்தனா பீட்ஸில் வந்து கொஞ்சம் மல்டி கலரில் கொஞ்சம் க்ரீனும் கோல்டன் இருக்க மாதிரி மல்டி கலரு அதான் யூஸ் பண்ணிக்கிறேன். கட் பீட்ஸ் சொல்லுவாங்க, அது கத்தனா சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணிக்கிறேன். லீஃபுக்கெலாம் அதுதான் யூஸ் சதோசி கோல்டன் சதோசி யூஸ் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க கொஞ்சம் ஸ்டோன் வந்து அங்கங்கே பீஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபைனலாக இதோட அவுட்புட். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ளவுஸ் க்ரீன் ப்ளவுஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து இந்த ரெட் கலர் ப்ளவுஸு. இவங்களுக்கும் சாரீ வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரில் வர மாதிரி இருந்துச்சு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்க 2 பேருமே கோ சிஸ்டர்ஸ், ஓகே, அதனால அவங்களுக்கு ஒரே மாதிரி சாரீ எடுத்தாலும் கொஞ்சம் ஒர்க் வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த ஒர்க் வந்து அவங்க வந்து ஒரு ஆன்லைனில் பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோ வந்து ரெஃபரன்ஸ் பிக் அனுப்புனாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒர்க் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் அதேமாதிரி டாசல்ஸ் வந்து எந்த மாதிரி வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் வந்து எல்லோ கலர் த்ரெட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி மாம்பழ கலர் சொல்லுவாங்க, மேங்கோ எல்லோ இருக்கும்ல, அந்த கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமேட்டா ஸ்டோனும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேஸ்லாம் பண்ணியாச்சு. ட்ரேஸிங் இது வந்து பேப்பர் இதை வச்சு இன்னொரு மெத்தட் இருக்கலாம், அதை வச்சு யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ கர்த்தனாவால் அந்த அங்கங்கே ஒரு லைனில் வந்து ஃபுல்லாகவே கட் பீட்ஸை வச்சு கோல்டன் கட் பீட்ஸ் வச்சு போட்டுட்டோம். இவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மோஸ்ட்லி எனக்கு எல்லோ இது அப்புறம் கோல்டன் ஒர்க் அந்த மாதிரி போட்டுருங்க, ஏன்னா சாரீ வர மாதிரி பார்த்துங்க சொன்னாங்க. எனக்கு ரெட் கலர் ப்ளவுஸ்க்கு ஸ்டோன்ஸ்லாம் வந்து எல்லோவும், அதுக்கப்புறம் வந்து த்ரெட்டுக்கு வந்து மேங்கோ கலரில் இருக்க சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ண சொன்னாங்க. இப்போ வந்து அந்த இடத்துல லீஃப் வந்து இந்த ஷேப் வந்து நம்ம சதோசியால் ஹைலைட் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து ஒர்க் போடுற மாதிரி தான். இப்போ ஹைலைட்டிங் தான் போட்டு காட்டுறோம். சதோசியால் ஹைலைட் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டோன் பேஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம். கட் பீட்ஸை வச்சு அங்கே லைன் அந்த லீஃபுக்கு கொடியாக வர டிசைன் எல்லாத்துக்குமே கட் பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஃபைனலாக இதுதான் நம்ம ஃபுல்லாகவே முடிச்சது. சீக்வன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த உள்ளே நம்ம போட்டோம்ல, அதுக்கெலாம் வந்து செயின் ஸ்டிச்சாலே நம்ம போட்டிருக்கோம். மாம்பழ கலரில் இருக்க மேங்கோ கலரில் இருக்க சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே. அப்புறம் அந்த லீஃப்க்கு வந்து சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பேர்ல் பீட்ஸ் கொஞ்சம் யூஸ் அங்கங்கே புட்டாஸ் வச்சாச்சு. இதுதான் ஓவராலாக ஃபைனல் அவுட்புட். எனக்கு வந்து ஒர்க் வந்து அதிகமாக இருந்துச்சு. கொஞ்சம் அந்த மந்தில் வந்து ரொம்ப ஒரு 10 ப்ளவுஸ் கிட்ட வந்ததால் என்னால் கண்டினியூ ப்ளவுஸ் வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. ஸோ வந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் எடுத்து வச்சேன். சரி, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சொல்லிட்டு தான். இது ரொம்ப ஹெவி ஒர்க்காக இருக்கிறதால இது என்னென்ன வருமோ சிம்பிளாக சொல்லிட்டா உங்களுக்கே பிக்கில் வீடியோஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். அதனால் சரி, ரொம்ப ஓவரலாக நான் போடலை. ஓரளவுக்கு மட்டும் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு மட்டும் எடுத்துட்டேன். இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். அவங்களும் டாசல்ஸ் கேட்டிருந்தாங்க. ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க மாதிரி டாசல்ஸ்லாம் போட்டாச்சு. ஒரு ஸ்டோன் விட்டுட்டு மேலே பக்கத்தில் ஒரு பீட்ஸ் போட்டுட்டு ஸ்டோன் விட்டுட்டு அதை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி சுகர் பீட்ஸாலே ஹைலைட் பண்ணியாச்சு. அங்கங்கே வந்து புட்டாஸ் நம்ம பண்ணியாச்சு. இதுதான் அதோட ஃபைனல் அவுட்புட். கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 பேருமே வந்து ஹெவி ஒர்க்கு கேட்டுட்டாங்க. இது வந்து ரிசப்ஷன் போடுற மாதிரி, அது வந்து முகூர்த்தத்துக்கு போகிறதுக்கு 2 ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து வந்துனே இருக்கும். இந்த ஒரே வீடியோவில் 4 ப்ளவுஸஸ் வந்து போட்டதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. மோஸ்ட்லி வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் எடுத்தேன் ஒர்க்கு. இந்த மாதிரி ஃபோட்டோஸும் வீடியோஸ் மட்டும் இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன்.
இதுதான் ஃபைனலாக இந்த ரெட் கலர் ப்ளவுஸோட ஓவரால் ஒர்க் இதுதான். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட saree வந்து டார்க் பர்பிள் கலரில் இருந்துச்சு. ப்ளவுஸ் வந்து மாதிரி க்ரீன் கலர். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, க்ரீன் கலரு ஃபுல்லாகவே வந்து ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு போட்டுட்டு ஒரு ஃப்ளவராக வச்சுட்டு, இதுவும் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பிக் வச்சு எனக்கு ஆன்லைனில் எடுத்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி எனக்கு போட்டு கொடுங்க. அதில் வந்து சாரியோட கலர் வந்து அந்த ஃப்ளவருக்கும் லீஃபுக்கெலாம் வந்து சத்தோசி, கோல்டன் சத்தோசியும் போட சொன்னாங்க. ஸோ எல்லாமே அதேமாதிரி நம்ம பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனலாக நம்மளுக்கு வந்த அவுட்புட்டை தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த பிக்கு ரெஃபரன்ஸ் பிக்கு இருக்குது, நம்ம ஆன்லைன்லேயே இருக்கும். ஃபஸ்ட்டு நெக்கு இந்த பார்டர் வந்துச்சு. பார்டர் கட் பண்ணிடவா கேட்டேன். இல்லை பார்டர் வச்சு எனக்கு ஒர்க் போட்டு கொடுங்க சொன்னாங்க. ஸோ பார்டரும் வச்சுட்டு பார்டரில் மட்டும் அங்கங்கே ஒரு புட்டாஸ் வச்சாச்சு. கீழே வந்து சத்தோசி ஃபஸ்ட்டு வந்து 2-3 லைன் சரிலைன்னு அந்த த்ரெட் ஒர்க்கு அந்த இதெல்லாமே போட்டுட்டு இப்போ போகிறது வந்து ஃப்ரண்ட்டில் நெக்கு. இது வந்து ட்ரேசிங் எப்படின்னா, நம்ம நார்மல் ட்ரேசிங் பேப்பரை வச்சு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுட்ரு மாதிரி இருக்கும். அந்த பவுட்ரு போட்டு நம்ம கெரோசின் வச்சு ட்ரேஸ் பண்ணுற மெத்தட் தான் இது. இதுக்கப்புறமா இந்த அங்கங்கே சத்தோசி லீஃபு, அதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் இருக்க இது யூஸ் பண்ணிக்கிறோம். டார்க் பர்பிள் கலரில் இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி போட்டிருக்கோம். ஃப்ளவருக்கு எல்லாமே ஃப்ரெஞ்ச் நாட்டு, எஜ்ஜில் வந்து சீக்வன்ஸ் வச்சுருக்கோம். அங்கங்கே வந்து பீட்ஸ் ஒர்க் போட்டுட்டு இப்போ வந்து இந்த புட்டாஸ் சொன்னால அந்த பார்டரில் வந்து புட்டாஸ் வந்து ஒரு பெரிய கிளிப் ஸ்டோன் இருக்கும். அந்த கிளிப் ஸ்டோன் போட்டுட்டு அதை சுற்றி நார்மல் சுகர் பீட்ஸை வந்து வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே பாருங்க, நெக்கு வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அவங்க அந்த பார்டர் எதுவும் வேணால் எனக்கு சிம்பிளாக ஒர்க் போட சொன்னாங்க. ஸோ வந்து நம்ம கொடியாக போட்டுட்டு அங்கே ஃப்ளவருக்கு மட்டும் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம போட்டால் அந்த ஃப்ளவருக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு விட்ட வேண்டியதான். இது வந்து பேக் நெக்கு. இதுலேயுமே நான் வந்து ஒர்க் ரொம்ப என்னால் போட முடியல. ஸோ எல்லாமே வந்து வீடியோஸாகவே உங்களுக்கு காட்டலாம் தான். கர்த்தனா பீட்ஸை வச்சு நம்ம வந்து லீஃப் போட்டுக்கிறோம். சத்தோசி லீஃப் போட்டிருக்கோம். இதுதான் ஓவராலாகவே இந்த ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்புட். இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீடியோஸில் காட்டுறது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடியோஸில் கொஞ்சம் இதாக இருந்தாலும் ஒர்க் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு சொல்லிட்டு கிளைண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி கிளைண்ட் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க கோசிஸ்டர் இங்கே பாண்டிச்சேரியில் இருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. ஸோ ரெஃபர் பண்ணதால் அவங்க வந்து எனக்கு 4 ப்ளவுஸ் கொடுத்தாங்க. இன்னும் 2 ப்ளவுஸ் வந்து ரிசப்ஷனுக்கு அவங்க ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளவுஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்புட். புட்டாஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டுட்டு அதுக்கு வந்து 2 லீஃப் இருக்கிற மாதிரி நான் போட்டுட்டேன் புட்டாஸு. இதுதான் ஓவராலாகவே ஒர்க்கு. ரொம்ப அழகாக வந்துடுச்சு, ஃபினிஷிங்காகவும் வந்துச்சு, சூப்பராக வந்துச்சு. அவங்க இந்த நார்மல் ப்ளவுஸ் சாரியில் இருக்க ப்ளவுஸே பண்ணிட்டோம். முன்னாடி நம்ம க்ரீனும் ரெட்டும் பார்த்திங்கன்னா சில்க் காட்டன். எல்லோரும் கேட்டிருந்தீங்க என்ன ப்ளவுஸ் எடுக்கணும்னு. சில்க் காட்டன் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு சில சில்க் வந்து கொஞ்சம் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், அதை பார்த்து பண்ணிக்கணும். அந்த ப்ளவுஸ் முடிச்சதுக்கப்புறமா இப்போ இன்னொரு ப்ளவுஸு அவங்களுடைய சிஸ்டருக்கு இன்னொரு ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர் ப்ளவுஸு. அவங்களோட சாரீ வந்து டார்க் க்ரீன் கலரு. ஸோ மோஸ்ட்லி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து சத்தோசி ஒர்க்கும் பார்டர் ஆக்சுவலி அவங்களுக்கு பெரிய பார்டராக இருந்துச்சு. நான் சொன்ன பார்டரில் போட்டால் அந்தளவுக்கு ஒர்க் தெரியாது சொன்னேன். அவங்க பரவாயில்ல எனக்கு இதிலே போடுங்க சொன்னாங்க. ஓரளவுக்கு அந்த ஒர்க் போட்டுட்டோம். பட் வந்து பார்டரில் அந்த கோல்டன் ஒர்க் இருக்கிறதால தெரியல. கோல்டன் இல்லை, இது ஆக்சுவலி காப்பர் கலரு. சாரீ ஃபுல்லாகவே காப்பரு. ஸோ பீட்ஸு, சத்தோசி அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா காப்பர் இதையும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலரில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிட்டோம். அவங்க கேட்ட மாதிரியே லைன்ஸ் எல்லாமே இதே வந்து நீங்கள் சில்க் காட்டன் ப்ளவுஸில் போட்டிங்கன்னா ரொம்ப கிளியராக ஒர்க் வந்திருக்கும். அவங்க நெக்குகளை போட்டிருக்கோம்ல அதில் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. பார்டரில் போட்டதால் கொஞ்சம் ஒர்க் வந்து ஹைலைட் ஆகலை. ஆனால் கொஞ்சம் க்ளோஸப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் எல்லாமே கிளியராக தெரியும். கட் பீட்ஸு, கர்த்தனா பீட்ஸை வச்சு நீங்கள் வந்து லீஃப் போட்டிருக்கேன். சத்தோசி வந்து காப்பருக்கு வச்சு சத்தோசி போட்டு அதுவும் லீஃப் போட்டிருக்கோம். கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. இதே மாதிரி கேட்டிருந்தாங்க ஒர்க்கு. இதுவும் வந்து ஒரு ஆன்லைனில் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எனக்கு பிக் அனுப்பி தான் இதே ரெஃபரன்ஸ் வேணும்னு சொன்னாங்க. அதேமாதிரி நான் பண்ணி கொடுத்தாச்சு. ப்ளவுஸ் வந்து அவங்களுடைய சாரீ வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாமே டார்க் க்ரீன் போட்டிருக்கோம். ஃபுல் லீஃப் ஒர்க்கு. ஓவராலாக இதுதான் நம்மளோட ஃபைனல் ஃபுல்லாகவே முடித்தது. ஆக்சுவலி 3 ப்ளவுஸ் வந்து சிம்பிள் ப்ளவுஸ் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த 4 ப்ளவுஸ் தான் இப்போ வந்து நான் போட்டது. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கேட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் என்னால் வந்து வீடியோஸ் எடுக்க முடியல. ஒரு 1 வீக்கில் வந்து இந்த 4 ப்ளவுஸும் வந்து கேட்டதால் என்னால் பண்ண முடியல. ஸோ ஓவராலாக முடிச்சு கொடுத்துட்டோம். அவங்க கஸ்டமர் கேட்ட மாதிரியே ஃபுல்லாகவே கொடுத்துட்டோம். அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இவங்களே வந்து அடுத்த 2 ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க. அதோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹெவி ஒர்க் வந்து நான் டைம் தான் கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட் டைமில் வந்து எப்படியாச்சும் எடுத்து போட்டுறேன். டைம் இல்லாதால என்னால் போட முடியல. ஸோ வந்து ஃபைனலாக இதை நம்ம முடிச்சு கொடுத்தது ப்ளவுஸு. இந்த மந்தில் வந்து முடிச்சு கொடுத்த ப்ளவுஸ் தான் இது. 4 ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலரில் இருக்கும். அது வந்து சிம்பிளாக வேறு ஒரு கிளைண்ட்டுக்கு. இந்த 4 ப்ளவுஸ் வந்து இன்னொரு கிளைண்ட்
கிளைண்ட்டுக்கு வந்து அவங்க சிஸ்டருக்கும் சிஸ்டருக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பை பை அண்ட் டேக் கேர்.